مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவா உன்னை தேடுகிறேன் தொடர் 4. நம்மள பல பேர் 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஒரு வாழ்க்கையே சரியா வாழ முடியுமான்னு தெரியல, இதுல 2 வாழ்க்கை வாழ்றாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எல்லாரும் இருக்கும்போது வெளிப்படையான உலகத்துல ஒரு விதமான வாழ்க்கையும், யாருமே இல்லாத தனிமையில வேற ஒரு வாழ்க்கையும் இன்னைக்கு பல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி தவறு நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சிருந்தும் வெளிப்படையா மக்கள் முன்னாடி சரியா வாழ்ந்தும் தனிமைன்னு ஒரு சூழல் வரும்போது பல தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்கள் தான் இன்னைக்கு அதிகம். இந்த நேரத்துல நாம ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்கணும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும், சரி தப்பு தெரிஞ்சிருந்தும் ஏன் தனிமையில ஒரு மனிதன் அதிகமா தவறு செய்யறான்? அவனுடைய மனசுல நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய சில பண்புகளை நம்ம நிச்சயமா கவனத்துல கொள்ளணும். என்னன்னா, அல் அலீம்னு அல்லாஹுக்கு ஒரு பேர் இருக்கு, அனைத்தையும் அறிந்தவன். அல் பசீர்னு அல்லாஹுக்கு ஒரு பேர் இருக்கு, அனைத்தையும் பார்ப்பவன். அல் ஹபீர்னு அல்லாஹுக்கு ஒரு பேர் இருக்கு, ஆழ்ந்த அறிபவன், இன்னும் அந்தரங்கம் அறிபவன். அதனால யாருமே பார்க்காத தனிமைன்ற ஒரு சூழல் இந்த உலகத்துல நம்ம மரணம் வரைக்கும் நமக்கு எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், எல்லாத்தையும் அறிஞ்சவன் அவன், அந்தரங்க வாழ்க்கையும் அல்லாஹ் முழுமையாக அறிகிறான். இன்னும் நமக்கு சாட்சியா மலக்குமார்களையும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பதிய வச்சுக்கிட்டே இருக்கான். தனிமையில் நம்ம ஒரு தப்பு செஞ்சோன்னா அதுக்கான வெகுமதி இந்த உலகத்துலேயும் மறுமையிலையும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் தனிமையில் ஒரு நல்லது செஞ்சோன்னாலும் அதுக்கான வெகுமதியும் நன்மையும் இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை தான் ஒரு மனிதனை தனிமையிலையும் ஒரு அழகான, சரியான, நேர்த்தியான, இன்னும் வெளிப்படையாக மக்கள் முன்னாடி வாழ்கிறத விட இன்னும் சுத்தமாக தனிமையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு கொடுக்கும். அதுக்கு சான்றா ஒரு அழகான நபி மொழியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கும்போது முன்னாடி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க. அது என்னென்னா, 3 மனிதர்கள் ஒரு குகையில் மாட்டிக்கிட்டாங்களாம். அவங்க வெளியே வரக்கூடிய அந்த பாதையை ஒரு பெரிய பாறை அடைச்சிக்கிச்சான். சாமானியமாக நம்ம கையால் நகட்டி வெளியே வர முடியாத அளவுக்கு ரொம்பவே பெரிய ஒரு பாறை, கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வரலன்னா கண்டிப்பாக அவங்க உயிர் பிழைக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த 3 மனிதர்களில் ஒரு மனிதர் சொல்கிறாரு, நம்ம 3 பேருமே அல்லாஹ்வுக்காகன்னு சில நன்மைகள் செஞ்சுருப்போம்ல, அதை அல்லாஹ் கிட்ட சொல்லி, இதை நான் உனக்காக தான் செஞ்சேன் அல்லான்னு சொல்லி முறையிட்டு இந்த இடத்த விட்டு எங்களை பாதுகாப்பான முறையில் வெளியே அனுப்புன்னு அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்கிறாரு. 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. அதில் ஒரு மனிதர் செஞ்ச துவா என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு உறவினர் பெண் ஒருத்தி இருந்தா, நான் அவள் மேலே ரொம்ப நாள் ஆசை வச்சுருந்தேன். ஒரு கட்டத்தில் அவளுக்கு ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலை. அவள் பொருளாதார உதவி கேட்டு என்கிட்ட வந்தா. அப்போ நான் அவகிட்ட, நீ என்னுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டாதான் நான் உனக்கு பொருளாதார உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் போட்டேன். அந்த பெண்ணும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டான். அடுத்த சூழல் என்னன்னா, ஒரு அறையில் நானும் அந்த பெண்ணும் மட்டும் தனியாக இருக்கோம். அந்த பெண்ணும் என்னுடைய தகாத உறவுக்கு உடன்பட்டு தான் அந்த அறையில் இருக்கா. கடைசி நேரத்தில் அந்த பெண் ஒரு வார்த்தை சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டு தவறு செய்கிறதுக்கான எல்லா சூழலும் இருந்தும், சம்பந்தப்பட்ட பெண்ணை உடன்பட்டு இருந்தும் நான் அந்த தவறிலிருந்து விலகி கடைசி நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன் அல்லாஹ். அது என்ன வார்த்தைனா, கடைசி நேரத்தில் அந்த பெண், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோ அப்படின்னு சொன்னா. இப்போ உனக்கு மட்டுமே அஞ்சி அந்த தவறு செய்யாமல் நான் விலகி வந்தேன் அல்லாஹ். எனவே எனக்காக இந்த இடத்துலேருந்து என்னை பாதுகாப்பான முறையில் வெளியே அனுப்பி அல்லாஹ் அந்த மனிதர் துவா செய்கிறாரு. அல்லாஹ் அந்த பாறையை கொஞ்சம் நகட்டுறான். அதே மாதிரி மற்ற 2 மனிதர்களும் அல்லாஹ்வுக்காகவே செஞ்ச நன்மையை சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. பாறை முழுமையாக விலகி அந்த 3 பேரும் அந்த குகையை விட்டு தப்பிச்சிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் தனிமையில் தான் நம்ம அல்லாஹ்வுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். இன்னும் நம்ம வெளிப்படையாக
செய்யக்கூடிய நல்லமல்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் விட தனிமையில் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரியது. அல்லாஹ் சூரா முல்கில் 12வது வசனத்தில் சொல்கிறான், 67வது அத்தியாயம் 12வது வசனம், இன்னல்லதீன யஹ்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ரும் கபீர். தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு. இன்றைக்கி ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ரொம்ப மறைவான இடத்துல இருந்து தப்பு செய்கிறது வெளியே யாருக்கும் தெரியாது, வெளியே நம்ம நல்லா பாலிஷாக இருக்கிறோம், ஸோ கடைசி வரை நம்ம அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கு அந்தரங்க வாழ்வு, தனிமையான வாழ்வு சீராக இல்லையோ அந்த மனிதனுடைய வெளிப்படையான வாழ்வும் காலப்போக்கில் சீர்கெட்டும். ஒரு அழகான உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பழம் இருக்குது, அந்த பழம் உள்ளே கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வெளியே நீங்கள் நல்லா கலர் போட்டு பாலிஷ் போட்டு அந்த அழுகல் வெளியே தெரியாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக காட்டுறீங்க. எவ்வளோ நாள் அந்த ஃப்ரெஷ்னஸ் நீடிக்கும், இல்லை எவ்வளோ நிமிஷம் நீடிக்கும்னு யோசிச்சு பாருங்கள். உள்ளே அந்த பழம் அழுக ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக பரவி வெளியே முழுக்க அது ஒரு அழுகின பழம், அது ஒரு சாப்பிட தகுதி இல்லாத பழம்னு வெளிப்படையாகவே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் எந்த ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை சீராக இல்லையோ, தவறாக இருக்கோ, தீமைகளால் நிறைஞ்சி இருக்கோ, கொஞ்ச நாள்லையே அந்த மனிதனுடைய வெளிப்படையான வாழ்க்கையும் சீர்கெட்டு போயிடும். அதே நேரத்தில் தனிமையில் அந்த மனிதன் செஞ்ச தவற அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டிடுவான். அதனால நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் ஒரு நிமிஷமும் நம்ம நினைக்க வேண்டிய அல்லாஹுடைய பண்பு, அல்லாஹ் அல் அலீம் எல்லாத்தையும் அறிஞ்சவனாக இருக்கான், அல்லாஹ் அல் பசீர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ் அல் ஹபீர் அல்லாஹ் எல்லாத்தையும் ஆழ்ந்து அறிந்தவனாக இருக்கான். இந்த உலகத்தில் நமக்கு தனிமைன்ற வார்த்தைக்கு வேலையே கிடையாது, நம்ம அல்லாஹ் கூட தான் இருக்கோம். இன்னும் சாட்சிக்கு நம்ம கூட மலக்குமார்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. தனிமையான வாழ்க்கையை சீர்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.